சிறகடி காசை சீரியலில் ஒரு பக்கம் மீனா வந்து உண்மையை சொல்லவும் முடியாமல் முழுகவும் முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து மீனா தயவுசெய்து சொல்லிடாதீங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு போகிறாங்க ரோஹிணியை பார்த்து முறைக்க இன்னொரு பக்கம் அப்பளத்தை கருக விட்டுறாங்க மீனா. இதை பார்க்குற ஸ்ருதி என்ன அப்பளம் கூட வர வர பொரிக்கிறது இல்லையா, என்ன அப்பளத்தை கருக விட்டுருக்கீங்க, புது டிஷ் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்ல உடனே ஷாக் ஆகுறாங்க மீனா. என்ன இப்படி நடக்குது அப்படின்ட்டு. காலையிலேருந்து உங்கள் மூஞ்சியை பார்க்குற சரியில்லை, பேய் ஏதாவது பார்த்துட்டிங்களா, குளத்துக்கிட்ட போகிறதுலேருந்து சரியே இல்லை அப்படின்னு ஓட்டுறாங்க. இன்னொரு பக்கம் கிறிஷ் குடும்பத்தோடு கூட்டிகிட்டு வந்தாச்சு. நம்ம முத்து அதை பார்த்த உடனே இன்னுமே ஐயோ இன்னும் என்னடா விடாமல் துரத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோஹிணி வந்து ஓடி போய் மீனா கிட்ட ஒருவேளை உங்கள் புருஷனுக்கு எல்லாமே உண்மையை தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்க, உண்மை மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா இந்நேரம் நீ உயிரோடே இருக்க முடியாது, இங்கேருந்து விரட்டி அடிச்சிருப்பாரு முத்து அப்படின்னு மீனா சொல்லிட்டு வர, அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை போய் எல்லோரும் முன்னாடி நீனே உண்மையை சொல்லிடு, நான் சொல்கிற மாதிரி வச்சுக்காத அப்படின்னா, இல்லை மீனா அவசரப்பட மாட்டேன், ஆனால் கண்டிப்பாக நான் உண்மையை சொல்லிடுவேன் சீக்கிரமே, இப்போதைக்கு மட்டும் கொஞ்சம் தெரியாமல் பார்த்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போது சோத்துக்குள்ளே முட்டையை மறைக்கிறாரு மனோஜ், எனக்கு முட்டையே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இதை போட்டு கொடுக்குறது கிறிஷ். அந்த அங்கிள் முட்டை சோத்துக்குள்ளே ஒளிச்சு வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இதை கரெக்டாக சொல்ல தெரிஞ்சது என் அம்மா கல்யாணி ரோஹிணி இங்கே தான் இருக்காங்கன்றது சொல்லலை பல வருஷமாக. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, முட்டை வந்து அது எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளே எந்த ஒரு ரகசியத்தையும் மறைக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு அண்ணாமலை வந்து லெக்சர் அடிக்க வழக்கம் போல். இதை பார்க்குற மீனாக்கா ஐயோ நம்ம தப்பு பண்ணுறோமோ, நம்ம உண்மையை சொல்லாமல் இருக்குமே, அது பெரிய தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. அப்கமிங்கில் பார்த்திங்க அப்படின்னா, இப்படியே விட்டால் மீனா வந்து உண்மையை சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆளை வச்சு மீனா போட்டு தள்ளுறது கூட நிறைய பிளான் பண்ணுவாங்க. இப்போதைக்கான ரோஹிணியை பற்றி உண்மை வந்து குடும்பத்துக்கு தெரிய போகிறது கிடையாது. எவ்வளோ நாளைக்கு தான் டேரக்டர் இழுக்க போகிறாரு, இப்படியே குடும்பத்தில் ஒருத்தருக்காக தெரிய வந்து எப்போ தான் விஜயாவுக்கு முத்துக்கெல்லாம் தெரிய போகுதுன்றதை பார்க்கலாம். இந்த சீரியல் எப்படி போயிட்டுருக்கு, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்